ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று செய்தியை பார்ப்போம். கர்த்தர் உங்களை மேலும் மேலாக வரக்கூடிய 17ஆம் தேதி கர்த்தர் தெளிவாக ஒரு வசனத்தை மட்டும் யோபு புத்தகத்திலிருந்து 22ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சின்ன வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உங்ககிட்ட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் அதிகாரத்தை 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ சர்வரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். இல்லையா? திரும்பவும் கட்டப்படுவீர்கள். அக்கறம் உமது கூடாரத்துக்கு தூரமாக மாறும். மனம் திருமணமா? யாரிடத்துல? கர்த்தரிடத்துல மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப மனிதன் எப்படி எதிர்பார்க்கிறான்னா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட காலங்களிலிருந்து பல தவறுகளுக்கு நம்ம முன்னாடி இருப்போம் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஓடி பல தவறுகளுக்கு ஓடிக்கொண்டே இருப்போம். அப்போ அந்த தவறுகளுடைய காரியத்தை உற்று பார்க்கப்படும் போது தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தும் உலகம் நம்மள இல்லையா? அப்போ அநேக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்க அத்தனை பேரும் சில தவறுகள் ஒன்று அந்த தேவனிடத்தை திரும்ப என்றார். நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்கணும். 23ஆம் வசனம் மறுபடியும் படிக்க. யோபு 22:23 அவர் நல்லா பாருங்க வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். அக்கிரமும் உமது கூடாரத்துக்கு தூரமாகும். அப்போ திரும்பவும் கட்டப்படணுமா இல்லையா? நம்ம மறுபடியும் ஒரு வீசை இறங்கவே அங்க மிகால 7ஆம் அதிகாரம் 19 வசனத்துல மறுபடியும் ஒரு வீசை இறங்கும் பாவத்தின் அக்கிரமத்துல சமுத்திர போடுவேன். அங்க மறுபடியும்ன்றதுக்காக இங்க மீண்டும் என்ற வார்த்தை ஒண்ணுதான். இங்க எப்படி படிக்கும்போது வித்தியாசமா, நீ சர்வரிடத்துல மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படும். திரும்பவும் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்பேன்ற 2025ஆம் ஆண்டுல புதிதான ஒரு வாழ்க்கையை கண்டறியத்துக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியும். உலகத்தை உற்று பார்க்கப்படும் போது பல காரியங்களை பார்க்க முடியும். எங்க குடும்பத்துல நிறைய விஷயம் மற்றவங்களை கொடுத்து நான் சொல்வதை காட்டியும் ஒரு சிலரை கொடுத்து சொன்னோம் என்று சொன்னா எங்க குடும்பத்தை கொடுத்து சொல்லலாம். அப்போ சில விஷயத்தை தொடர்ந்து நம்ம சொல்லப்படும் போது பிள்ளைகள் மத்தியில இருந்து சில வார்த்தைகள் வரும்போது அது பரிகாசத்துக்குரிய காரியமாக யோசிப்பேன் நான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படியாச்சு வரக்கூடிய காலத்துல என்ன ஆயிடுறாங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை படிப்பது கிடையாது, தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி காட்டுறது கிடையாது, உலகத்தின் சிற்பமும் உலக ஆசையும் உலகத்துல இருக்கிற அநேக காரியத்தை கொடுத்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்த பார்க்க முடியும். நம்மள சார்ந்து இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்கிற காரணம், நீ கர்த்தரை விட்டு விலகி தூரம் போக பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு யார் நம்மளை விடுவிப்பான்ற எண்ணங்கள் ஏற்பட்டுரும். முதல்ல இதயத்துக்குள்ள யார் நம்மளை விடுவிப்பா? இவங்களை விடுவிக்க ஒருவரும் இல்லையே. ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனை ஆகப்படும். ஒரு சில பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்துறான்னு சொன்னா அது ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு அது சம்பரமா இருக்கும் என்று யோபு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்ப ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? சில பிரச்சனைக்குரிய காரியம் நம்ம தான் செய்து கொண்டிருக்கோம். சில பாவத்தை காரியத்தை பார்த்தீங்கன்னா இங்க அழகா இருக்குது. இந்த படிக்கப்படும் செகண்ட் பார்ட் பார்த்து 23ஆம் வசனத்திலேயே அவரு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்ப கட்டப்படு, அக்கிரமும் உமது கூடாரத்துக்கு தூரமாகுமா. இன்னைக்கு எத்தனை வீட்டுல கூடாரம் என்று கூட வீட்டுக்குள்ள எத்தனை நிம்மதி இருக்குதான்னு கேட்ட கிடையாது. எத்தனை ஆலோசனை கொடுத்து பாருங்க, அது தெரியாது. அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் எப்போ ஒதுங்க போறாங்களோ அன்னைக்குதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும். அது உண்மையா எனக்கு தெரியும். நிறைய விஷயத்த நான் எத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டே இருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா தன்னை பெரியவர்களாக காட்டிக்கொள்வாங்க. சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தான் சொல்லி கொண்டு வந்தாலும் அந்த தவறுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்க அது வெளியரங்கமா தெரியாது நினைத்து, ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? கடவுள் எல்லாருக்கும் தெரியும் கடவுள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் மனுஷன் தான். எனக்கெல்லாம் ஒரு சில மனுஷ குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும். அப்போ அவங்களுக்கு வெளிப்படவா எனக்கு கொடுக்குற தரிசனத்தை நான் வெளிப்படமா சொல்ல மாட்டேன். ஏன்டான்னா இந்த காரியத்தை கொடுத்து நான் அவரிடத்துலயோ அவங்ககிட்டயோ அவங்க குடும்பத்தில் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க, முதல்ல விட்டு ஒதுங்குறது எங்கடானா பரிசுத்த ஆலயத்தை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அவர் தவறான ஒரு செய்தியை சொல்லிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரிடத்தை திரும்பவும் மாட்டாங்க, தவறுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. அப்போ அநேக தவறுக்குள்ள அங்கேயே இருப்பாங்க. எப்படி அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை அது உங்களுக்குரியதாக கூட இருக்கும். வாழ்க்கையில் எதை விடணுமோ அதை விடணும் இல்லையா? தாய்மை உள்ளவர்கள் தான் கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு யாரும் தன்னை தாழ்த்துறாங்கன்னு கேட்டால் தாழ்த்தது கிடையாது. தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பதே கிடையாது. ஆனால் எத்தனையோ பிரச்சனை கொடுத்து முன்வைந்து கொண்டிருப்பாங்க. நான்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு வெளியே சாட்சியாக நான் பகிர்ந்து கொள்ளனா, இன்றைய பொழுது அதாவது இன்னைக்கு 16ஆம் தேதி, அதுவும் காலையில் 5 மணிலேருந்து மாலை வரைக்கும் என்னுடைய பிரச்சனையே தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். மாலையில் கூட என் மகன் இடத்துல அதை பகிர்ந்து கொள்ளும் போது என் மகன் என்கிட்ட திருப்பி பேசுகிற ஒரே வார்த்தை, நீ என்னிடத்துல அதை சொல்லன்னு தான் சொன்னாங்க. சொன்னது போல மனதில் ஏற்பட்டிருக்கலாம் சில விஷயத்தெல்லாம்.
சொல்லி என்ன பண்ணுவாங்க? மகன் என்ன பண்ண முடியும்? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த மகளை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் இந்த மகனை கொடுத்தவரும் கர்ப்பத்தின் கனி கொடுத்தது தானே தெரியும் அவங்களுடைய இதயங்கள் என்னன்றது. அப்ப யாரிடத்துல எது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவரை கொடுத்தவர்களிடத்தை கேட்டு பார்த்தோம்னா அவர் கொடுப்பார். அதுதான் இங்க அழகா சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மறுபடியும் படிக்கிறேன். அவரு நீ சர்வனிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள், அப்போ அக்குறும் உமது கூடாரத்துக்கு தூரமாகும். அப்போது மறுபடியும் 26 சொல்றாரு, அப்போது சர்வ வளரும் எடுத்து மன மகிழ்ச்சியாரு தேவனுக்கு நேராக உன் முகத்தை ஏறிடு. வேற யாருக்கு எடுத்துல நீ ஏறெடுக்காத. உன் பிரச்சனை அவரிடத்துல சொல்லணும் இல்லையா? என் பாடுகள் அவரிடத்துல சொல்லணும் இல்லையா? இந்த உலகம் எப்படி நம்மளை கூர்ந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடந்தது. அப்போ கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுத்துது. அந்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்து சில இடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அது கிண்டலாக கூட பேசுவாங்க. ஆமா இவர் இப்படி தான் பேசுவாருன்னு கூட சொல்லுவாங்க. அங்கே நடந்துகிற விதத்தையும் அதை பார்க்கக்கூடிய விதத்தையும் பார்க்கப்படும் போது நம்ம உலகத்தை உற்று பார்க்கப்படும் போது பல பிரச்சனை நம்ம சூழ்ந்து கொண்டு வரோம். ஆனால் கடவுளுக்கு விண்ணப்பமாக தெரிவித்து கொண்டு வந்தால் எல்லாத்தையும் கற்றுட்டு காலங்களும் சமயங்களும் மாற்றுவார். அவர் மாற்றுகிற தெய்வம் தானே. நீ நம்பினால் அவர் மாற்றுவார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை முதல் நம்புங்க. நம்ம ஊடகத்தை விட்டு முதல்ல அக்கிரமம் நீங்கி போகணும், பிரச்சனை நீங்கி போகணும், உபத்திரம் நீங்கி போகணும், கடன் தொல்லை நீங்கி போகணும். அப்புறம் அக்கிரமங்கள் நம்ம நீங்கி போகணும் இல்லையா? எல்லாத்தையும் நீங்கி போனோம்னா அவரிடத்துல திரும்பினால்தான். நீ நம்ம எங்க திரும்புற இன்னைக்கு? அவரை நம்பவும் மாட்டோமே. உன் நம்பிக்கையாம 27ஆம் வசனம் வாசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிற பாருங்க. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவர் உம்முடைய செய்தி கொடுப்பார். நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவர்கிட்ட விண்ணப்பத்தை தெரிவிக்கிறோம். நமக்கு இருக்கிறாங்க, எனக்கு இவங்க சொந்தக்காரர் இருக்காங்க, இவங்க தாங்க எனக்கு இவ்வளோ எல்லாத்தையும் செய்வாங்க, இவங்க தான் செய்வாங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் தேவனை தவிர இந்த உலகத்துல எனக்கு வழிநடத்த ஒருவரும் கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்லுவோம், என் மனத்துல ஏற்பட்டதுபடி சில தவறுகள்லாம் நடந்து கொண்டிருக்கும். நான் ஏதோ நம்புவேன், என்னிடத்துல தான் ஒன்றுமே கிடையாது. வெறுமையின் கோட்டுக்குள்ளே பயணித்து கொண்டே இருப்பேன், தேவனிடத்தை சொல்லி கொண்டிருப்பேன். தேவன் ஏதாவது ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருப்பார். அப்போ அந்த ஒத்தாசை மத்தியில் நிறைய காரியம் அற்புதம் அடையாளம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிலாம் என்னை நடத்தி கொண்டிருக்கதான் இன்னைக்கு 25 ஆண்டுகள் கடந்து பயணித்து இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்க வீட்டில் செல்லப்பிராணி ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கும் போது கூட நேற்று தினத்துல வெளியே அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து அதை முழங்கால் போட்டு சோத்திர பலியிட்டு ஜெபிக்கிறோம். சங்கீத புத்தகத்தில் 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின்படி என் சோத்திர பலிகளை இட்டு அப்ப தேவனுக்கு நான் சொல்லுகிற ஆண்டவரை இப்படிப்பட்ட பலவீனத்தோடு அந்த செல்லப்பிராணி அதை குணப்படுத்திக்கூடும். அப்பதான் சொல்றாரு, ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுவிடுவேன். எப்படான்னா அவருக்கு நான் சோத்திர பலிகளை செலுத்தினால்தான் எல்லாத்தையும் இட்டு நான் விண்ணப்பத்தை தெரிவிச்சு போதான் எனக்கு ஆபத்து வந்தால் அவரை கூப்பிடும் போது உடனடியே என்னை விடுவித்து காப்பார். உன்னை விடுவிக்கணுமா? முதல் தேவனுக்கு சோத்திர பலிகளை செலுத்திப்பார். நல்ல வேதத்தை படிச்சுப்பார். வேதத்தை படிக்காம எந்த காரியம் படிக்காது. நான் இன்னைக்கு பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுக்காம இப்போ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு 1.5 மணி நேரம், அது இரவு பாதுனா அதிகாலையில் வந்துட்டு 1:30 மணி. அப்போ அந்த 1:30 மணி நேரத்தில் இந்த செய்தி முடித்து நான் முடிக்கிறோம் கூட எடுத்து கூட வச்சுட்டு கடந்துறேன். ஆனா இருந்தாலும் நான் கடந்து போறோம், திடீர்னு கடந்து வந்து மறுபடியும் உட்காருவேன். அப்போ தேவன் எதை நிர்ணயித்து வைத்திருக்காரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அப்போ ஆண்டவர் கூப்பிடணும் இல்லையா? அப்போ ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை தெரிவிக்கணும். எப்போனா அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அவர் உமக்கு செய்தி கொடுப்பார். அப்போது நீர் உம்முடைய பொருத்தனை செலுத்து. அப்போ அவரை செய்தி கொடுப்பார் என்று சொன்னா அப்ப நம்ம வந்து கேட்கும் போது ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வந்து நிற்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ கேட்டால் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவரத்துல கேட்கணுமா? பார்க்குற சகோதரியே சகோதரனே, எத்தனை பேர் இன்னைக்கு என்னடா இது ரொம்ப அருகில் இருக்குது, அது வரமாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஆற்றை தேவன் திருப்பி அனுப்புறான்னு சொன்னா அந்த ஆற்றுக்கு அடைப்பை உண்டாக்குறது யாருன்னு சொன்னால் நம்ம நிமித்தமாக சிலர் அப்படி தாமதிக்கும். அந்த ஆற்றுக்கு போற வழி கரெக்டா இருக்கும். எங்க கடந்து போனா அந்த ஆற்று தண்ணி எங்க போய் சேரும்? கடலுக்கு போய் சேரும். அந்த கடலில் சேர முன்பே, இந்த உலகத்துல போய் முற்றிட்டு அது உண்மையா கலந்து போகும் முன்பே உனக்கு ஆகாரம் தண்ணியாக தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணியாக வைத்திருந்தால் கடலுக்குள்ள சேர்ந்தா அந்த தண்ணியை உன்னால குடிக்க முடியாது, நிச்சயமா முடியாது. அப்ப ஆண்டவர் அதுக்கு முன்பே அருகிலே வைத்திருக்கிறாரு. நீ திரும்பினால் கட்டப்படுவார், மறுபடியும் வீடு கட்டப்படும், அக்கிரமம் கூட அதை விட்டு வெளியே போகும். நம்ம திரும்புறதே கிடையாது இயேசுவிடத்துல. நீ திரும்பினால்தான் முடியும். உனக்காக 33 ஆண்டு வந்து மரித்து 3ஆம் நாள் விழித்திருந்தார்.
நல்ல ஒரு மனுஷன் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்ட இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வீராப்பாக பேசுவாங்க, ஏதாவது கோபத்தை உண்டாகும்படி நடக்கும். அந்த இடத்த அவர் உத்து பார்த்து நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கோம். நான் பார்த்தனா அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு டென்ஷனில் கோவப்படும் போது எங்கள் மாமா பக்கத்தில் இருக்க அவர் சொல்றாரு, அதை விடுப்பா, நீ கடந்து போப்பா, அடுத்த வேலையை பார்ப்பான். ஏன்னா அவர் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது துரோகமான ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அப்போ அந்த காரியங்களை அநேக பிரச்சனை இந்த உலகத்தின் மத்தியில் போய் ஏதாவது ஒரு உதவி செய்ய போனா கூட ஒரு மனுஷன் மாற்றி மாற்றி பேசி குழப்பத்தை உண்டாக்கிடுவானே தவிர அவன் நீதியை வணங்க வரமாட்டான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை நோக்கி நீ கூப்பிட்டால் அவர் இப்பவே விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன கடந்துள்ள மாட்டிக்கொண்டிருந்தாலும் இந்த மாதம் முடியும் முன்பு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17, இந்த மீதி இருக்கிற நாட்களிலே முடிப்பார். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25ஆம் தேதி சென்னை பட்டணத்திலிருந்து கடந்து வராங்க அநேக ஊழியக்காரர். நான் ஊழியம் செய்தாகணும், அதுக்கு வேண்டிய தேவைகள்லாம் சந்திக்கணும் ஆண்டவர்னு வேண்டிக் கொடுக்குறேன். என்னைக்கு அது வேண்டிக் கொண்டு நான் முயற்சிட்டு உள்ள நுழையணும், அடுத்த வேலைக்கு கூட உணவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஆண்டவர் எப்படின்னா அநேக காரியத்தை நம்மளை சோதித்து கொண்டே இருப்பார், எல்லாத்தையும் சோதித்து பார்ப்பாரு. ஆனா யோபனுடைய வாழ்க்கை தெரியுங்களா? தேவன் தன் பிள்ளைகளை ஏதாவது பாவம் செய்திருக்குமா என்று ஆலயத்துக்குள்ள போகப்படும் போது பிசாசு கண்டு சோதிக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றான், அவன் ஜீவன் மேல கைகள் வைக்காது, எத்தனை காரியம் பண்ணாலும் என் பிள்ளை விட்டு விலகாது என்று கூடிய வைராக்கத்தை சொன்னதுதான் யோபுடைய ஆரம்ப காலத்தில் அற்பமா இருந்தாலும் முடிவு கால இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கடத்து கொடுத்தார். இதுதான் யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் இருக்கும் 10ஆம் வசனத்துல. அப்போ 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிக்கும்போது இரட்டிப்பான நன்மை எப்போ பெற்றுக்கொண்டான்னா தன் பிள்ளைகளை கொடுத்து அதிகாரபூர்வமா ஆண்டவர் சொன்னது யோபு அப்படியே கடந்து பயணித்தான். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கர்த்தரே எனக்கு மெய்யான தெய்வம் என்று நினைத்து நிமித்தமாகத்தான் இழந்தது 1 பங்கு, வந்தது 2 பங்கு. உன் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை வேணுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு மனதோடு உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், மனைவி, பிள்ளைகள் முழுமையாக அர்ப்பணித்து தேவனுக்கு அர்ப்பணித்து முழங்கால் விட்டு ஜெபித்து பாரு, உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கார். இந்த வசனத்தை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற தாயாராருக்கும் சகோதரியாருக்கும் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். உன்னை ஒப்புக்கொடு, உன் இதயத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு, உனக்கு முழு ஆத்மாவை ஒப்பு கொடுத்து பாரு. கர்த்தர் உன்னை யாழ வாழாக்காமல் தலையாக்க பாரு. ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். தேவரே கொடுக்கப்பட்ட செய்திகள் அப்போ விட்டு போவது போல் ஏற்பட்டாலும் மறுபடியும் என்னோட பேசப்பட்டு இந்த செய்தி நடத்தி இந்த வீட்டுக்கு விரோதமாக, இந்த ஆலயத்துக்கு விரோதமாக எந்த அந்தகாரம் போராட்டத்தின் ஆவி இருந்தாலும் எடுத்து விலக்கி காட்டும். தொடர்ந்து செய்திகளை பகிர்ந்து கொள்ளும், வேதத்தை படிக்கும் உதவி செய்யும். நாமம் மகிழ்ப்படட்டும். பெரிய கேசும் பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.